ஜனநாயகம் ஜனங்களுக்கானது. ஜனங்களுக்கான ஜனநாயகத்தில் எந்த கட்சிக்கு அல்லது எந்த தலைவர்கள் ஜனங்களுக்காக இருக்கிறார்கள் என்று பார்த்த பொழுது யாரையுமே காணும். எல்லாரும் ஆதாயத்தை தேடுகிறவர்களாகவும் ஆதிக்கம் செலுத்த நினைப்பவர்களாகவும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று மிகவும் துரிதமாய் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். யாருக்கு ஓட்டு போட? ஜனங்களுக்கான தலைவர்கள் இல்லாத பட்சத்தில் ஜனங்கள் தங்களுடைய குரல்களை எழுப்பி தாங்களே தலைவர்களாய் நின்று புதுமை படைத்திட வேண்டும், வரலாற்றை திருப்பி பார்க்கும்படி புதுமை வரலாற்றை உருவாக்கிட வேண்டும். இல்லை என்றால் நம்மை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் தலைவர்களுக்கு அடிமையாகவும் ஆதிக்க செலுத்த நினைக்கும் தலைவர்களுக்கு பணிவிடையாளர்களாகவும் நாம் அடிமைகளாக பணிவிடைக்காரர்களாக மாறி விடுதலை இல்லாமல் வீழ்ந்து விடுவோம். சிந்திப்போம். ஆட்சியாளர்கள் ஜனநாயக முறையில் ஜனங்களுக்குரியவர்கள். இதை நாம் புரிந்து செயல்படாவிட்டால் அழிவு நிச்சயம்.